பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட். நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளில மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ்லா, நீ கலங்காத, திகையாத. இந்த நிச்சயமாய் அந்த வார்த்தையை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். கடந்த நாட்கள் நம்முடைய காலண்டர்ல இந்த மாதத்துல அந்த வார்த்தை தான் போட்டிருக்குது. பிரைஸ்லா, ஆவியானவர் சொன்னார் நிச்சயமாய் என்ற. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆனா நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில பிரச்சனை நடுவில் பல காரியங்கள் சந்திக்கும் போது நமக்குள்ள இயேசு இருக்காருன்னு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம சூழ்நிலை என்ன செஞ்சிடறோம், பார்த்துடுறோம். இங்கே ஈசாக் கிட்ட அபிமெலேக்கு ராஜா சொல்றான், அந்த தேசத்துல ஈசாக் கிட்ட பார்த்து சொல்றான், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்க கண்டோம். எப்படி பார்த்தாங்க? கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அவன் வாழ்க்கையை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார், நாளுக்கு நாள் பலனடைய செய்வார். அவனுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். பலவீனம் வரும்போது பலனை கொடுப்பார். ஒரு ராஜாவே இந்த ஈசாக்கை பார்த்து பொறாமை கொள்ளும்படி ஈசாக்கை விரட்டி விட்டான். ஆனால் இந்த இடத்துல அந்த ராஜா சொல்றான், எப்பா கர்த்தர் கூட இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யாரெல்லாம் நம்மளை வெறுத்தாங்களோ, நம்மளை ஒதுக்கி விட்டாங்களோ, நம்ம வேண்டாம் என்று சொன்னாங்களோ, ஒரு நாள் வருவார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனமும் இப்படி சொல்லுகிறது, அவர் இயேசு உங்களிடத்தில் வல்லவரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க கூட எப்படி இருக்கார் தெரியுமா? அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் வல்லவரா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்றார், உன் சூழ்நிலை பெருசு இல்ல, உன் பிரச்சனை பெருசு இல்ல, உன் வியாதி பெருசு இல்ல, உன் கடன் பெருசு இல்ல, உன் போராட்டம் பெருசு இல்ல, உனக்குள் ஒருவர் பெரியவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, அந்த 5வது வசனம் பவுல் சொல்றாரு. பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நீங்க அறியீர்களா? பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று, உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுல் கொரிந்து சபையை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார், இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கான்னு உன்னால அறிய முடியுதா? அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களையும் நான் உன் கூட இருக்கிறேன். மத்தேயு 28 கடைசி வாசிக்க வேண்டாம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்முடைய இந்த மாமிச கண்களால் பார்க்கிற காரியத்தை தான் நம்ம நிஜம் நம்பிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்பிரிட்ல, நம்முடைய ஆவியில நமக்குள்ள இயேசு இருக்கிறதை நம்முடைய இந்த ஆவிக்குரிய கண்கள் பார்க்க முடியல. அப்போ நமக்கு இந்த மாமிச கண்களே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கிறாருன்னு நீங்க அறிஞ்சுக்கோங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா என்னெல்லாம் நடக்கும்? அநேகர் நம்மோடு சமாதானமாவார்கள். இயேசு கிறிஸ்து தேவன் ஈசாக்கோடு இருந்தபடியால்
வேத வசனம் சொல்லுது, அவன் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால 100 மடங்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் வர வர ஐஸ்வர்யவனாகி விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நமக்குள்ள இருக்க இயேசு எப்படிப்பட்டவர், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய இருதயத்தில் நம்ம விசுவாசித்திருக்கபடியால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நன்மைக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் வர முடியும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு சுவிசேஷத்துல சில அட்டவணைகள் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து யாரு என்று சொல்வதற்கு முன்பாக 1வது வசனம் சொல்லுது, அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றில் யாரெல்லாம் வாரா? ஆபிரகாம் வாராப்ப, தாவீது வராங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் வராங்க. ஒரு குட் நியூஸ் சொல்றேன், அந்த வம்சத்துல இயேசுவை யாரெல்லாம் நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டபடியா நமக்கு ஒரு வம்சம் கொடுக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவின் வம்சம். அல்லேலூயா. நமக்கு ஒரு கோத்திரம் கொடுக்கப்படுகிறது, அது யூதா கோத்திரம். நம்முடைய வம்சாவளி ஒன்று பாருங்க, நிறைய சொல்லுங்க, உங்க ஊரை சொல்லுங்க, கிராமத்தை சொல்லுங்க, உங்க ஜாதியை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, கிறிஸ்துக்குள்ள ஒரு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கலாம். பழையவை எல்லாம் நம்ம என்ன வம்சம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி. அல்லேலூயா. இந்த வம்சாவளியிலே தான் ஆபிரகாம், தாவீது, பல ஒரு அட்டவணை போட்டிருக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வம்சாவளியில நல்லவனை மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு என்பது அல்ல. அல்லேலூயா. பாவியா இருக்கையில கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். நம்ம நல்லவனா இருந்தனால அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். அவருடைய வம்சத்துல பாருங்க, இது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, இது தேவ ஆவியா எழுதப்பட்ட அட்டவணை. இந்த வம்ச வழியில பாத்தீங்கன்னா தாமார் வருகிறார், யூதாவுடைய மருமகள் தாமார். ராகாப் வர. ராகாப் யாரு? அவ ஒரு புறஜாதி பெண் மட்டுமில்ல, வேசி. அதுக்கடுத்து பாருங்க ரூத் வருகிறார். ரூத் யாருன்னா மோவாபிய பெண். அவ அருவருப்பான சந்ததி. அந்த சந்ததி என்ன செய்ய முடியாது, அந்த வம்சத்துக்குள்ள வரவே முடியாது. ஒதுக்கப்பட்ட சந்ததி, அருவருக்கப்பட்ட சந்ததி, அங்க துள்ளத்துக்கு வைக்கிறாரு. அடுத்து பத்சேபாள் வருகிறார், உரியாவின் மனைவி. எல்லாரும் தள்ளப்பட்டு பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் அவருடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அட்டவணையில தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையும் மாறுகிறது. நம்ம இடத்துல சில குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அவருடைய வம்ச வழியாக மாற்றுகிறார். அவருடைய பரம்பரையா நம்மளை மாற்றுகிறார். இதாங்க தேவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது 2வது வசனம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யாக்கோப்புடைய 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்கள்ல ஆண்டவர் தெரிந்து கொண்ட கோத்திரம் யூதா. பிரைஸ் தி லார்ட். இந்த லேயாள் யூதாவை பெற்றெடுக்கும் போது லேயாள் சொல்றார், நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார் என்றால் நம்ம எந்த கோத்திரம் தெரியுமா? யூதா கோத்திரம், துதிக்கிற கோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின சபையில எழுதுறாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு என்ன செய்யுங்க. அப்ப நமக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏன் தடைப்படுதுன்னா நம்ம யூதா கோத்திரம்னு மறந்துட்டோம். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த 12 கோத்திரத்துல யாரு முன்பாக போகுது? யூதா முன்பாக போகுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வரும்போது நம்ம ஒண்ணு செய்யணும். இந்த முறுமுறுப்பையும் வேதனையும் கவலையும் கண்ணீரையும் கடந்த கால வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு, கர்த்தாவே நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு முன்பாக போய் என் தடைகளை, எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார், எரிகோ விழும். ஹல்லேலூயா. எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா யூதா கோத்திரத்தின் இயேசு உங்க கூட இருக்கிறார்.
வேத வசனம் சொல்லுது கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே ரகசியம். என்ன ரகசியம் தெரியுமா இதுல? அல்லேலூயா. எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுதாங்க ரகசியம். எப்படி இருக்காரா? பிரகாசமான வாழ்வை கொடுக்க இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்ம உலகத்தின் பார்வையில நம்ம சாதாரண நபரா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்க யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் என்ன செய்யணும்? நம்ம என்னதான் செய்யணும்? துதிக்க தான் செய்யணும். எப்போதெல்லாம் நீங்க துதிக்க ஆரம்பிங்கமே, ஒரு சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் வெற்றியும் சுகமும் நல்வாழ்வும் உங்களை தேடி வரும். அப்ப நம்ம கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ணணும்? துதிக்க வேண்டும். பாருங்க, இந்த யூதா கோத்திரத்தில் இன்னும் ஒரு சிறப்பு பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அற்புதமான வார்த்தை. யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம். பிரைஸ் காட். பாருங்க, முதல் ஆசீர்வாதம், நாம் யூதா வம்சத்தை சேர்ந்திருக்கபடியா யூதா வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மற்றவங்களால ஐயோ சி இவன் என்ன, இவன் ஒண்ணுக்கு இல்லாதவன், இவன் அவ்வளவுதான் போச்சு, அப்படி இல்லை. மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழும்படி கர்த்தர் மாற்றுவார். கலங்காதீங்க. பிரைஸ்லா. யூதாவே நீ சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. அப்ப நம்ம என்ன நான் நம்பணும்? ஓகே ஆண்டவரே, உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றுவேன். நீயே இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அப்ப நம்ம நம்ப ஆரம்பிக்கணும், நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, அடுத்து 2வது ஆசீர்வாதம், உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். பிரைஸ்லா. பாருங்க, நீ ஜெயிக்கிறவனப்பா. நீ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். உனக்கு விரதமா இருக்க பிரச்சனைய நீ ஜெயிச்சிருவ. ஏன்னா உள்ள ஒரு யூதா ராஜ சிங்கம், ராஜாதி ராஜா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கவன் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய். இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட போறார். நிச்சயமா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்றார். பயப்படாத. பாருங்க, 2வது ஜெயம் எடுக்குது. பாருங்க, அதுக்கு 9வது வசனம், யூதா ஒரு பால சிங்கம், கிழட்டு சிங்கம் இல்ல. இல்லையா? எப்படி சிங்கமா? பால சிங்கம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கான். அப்ப நமக்குள்ள இயேசு இருக்கான். நம்ம வாழ்க்கை நெருக்கடிகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நம்ம நேசித்தவர்கள் நம்மளை விட்டு போகலாம், எந்த காரியத்திலையும் நம்ம தைரியத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா யூதா பாலசிங்கம். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. நீதிமானுடைய பாதை, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கான்னு நீதிமொழியில எழுதப்பட்டிருக்குது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இயேசு என்ற யூதா கோத்திரத்தின் சிங்கம் இருக்கிறபடியா இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சிந்தனையில வருகிற எல்லா பயத்தையை நான் புறம்பே தள்ளுகிறேன். நான் மறுபடியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நான் பெறவில்லை என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஒரு தைரியம் கடந்து வரும். உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் யூத ராஜ சிங்கம். பாருங்க, இந்த கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் பாருங்க, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. அல்லேலூயா. யார் இந்த சமாதான கர்த்தர்? இயேசு. அல்லேலூயா. சமாதான கர்த்தர் இயேசு. அப்போ இப்ப இங்க எழுதப்படும் புதிய ஏற்பாட்டுல கன்னிகையின் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சமாதான பிரபு, the peace of prince. அல்லேலூயா. சமாதான பிரபு வர போறாரு. இன்னைக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சமாதான பிரபு எங்க இருக்கிறாரு? கையை தட்டுங்க. புரிஞ்சுட்டீங்க? சமாதான பிரபு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில புலம்பல் இருக்கிறது, குழப்பமா இருக்கிறது, நான் வேதனையா இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா? நீங்க ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள் இயேசு, சமாதானத்தை கொடுக்கிற இயேசு உனக்குள்ளே இருக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். சமாதான பிரபு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த யூதா இந்த கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பிறக்கிறாரு. அப்ப அங்க இப்ப திரும்ப மத்தேயு சுவிசேஷத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. அப்போ இந்த வம்சத்துல பாருங்க, பாவியான மனுஷனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனையும் ஒரு புது மனிதனாக மாற்றுகிறார். அதனால வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது வசனத்துல இயேசுவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? யோவான்ல போட்டிருக்குது, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த பேரான குமாரனே நமக்காக கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பிதாவாகி தேவன் இயேசுவையே கொடுத்துட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் நம்ம என்ன செய்யல, இன்னும் அனுபவிக்கல. அதான் புரியுதுங்களா? ஏன் அனுபவிக்கல? ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவையே கொடுத்துட்டேன். இயேசு என்றால் அந்த வார்த்தைக்கு ஹீப்ரு பதத்துல ஜெசுவா. ஜெசுவா அப்படின்னா யெகோவா தேவன். அல்லேலூயா. யெகோவாவின் இரட்சிப்பு. நம்ம வாயிலிருந்து என்னைக்கு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னா என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நம்ம சும்மா இனிமே நீங்க புரிஞ்சு ஆராதனை வேலையிலையோ வேலை பார்க்கும் போது வரும்போது எப்ப பார்த்தாலும் ஜீசஸ் அப்படி மட்டும் சொல்லி பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? உங்க மனதில் ஏதோ குழப்பம் ஓடி இருக்குதா, ஜீசஸ் சொல்லுவாங்க, ஆண்டவர் அந்த குழப்பத்தில் விடுவிச்சிருவார். பலவீனமா ஜீசஸ் சொல்லி பாருங்க, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. உங்க போராட்டமா ஜீசஸ், இயேசுவே இயேசுவே. இயேசு என்றால் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், சாபத்தை நீக்கி, பயத்தை நீக்கி, பலவீனங்களை நீக்கி. இயேசு என்றால் ரட்சகர், மீட்பர். அப்புறம் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த 1வது அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 1:16, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குது. கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்துனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கிறிஸ்து என்றால் தீர்க்கதரிசி. கிறிஸ்து என்றால் ராஜா. கிறிஸ்து என்றால் ஆசாரியர். அல்லேலூயா. இப்போ நம்மளை எங்க வச்சிருக்காரு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? தனியா இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள இருக்கிறோம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப கிறிஸ்து என்ற இயேசு. அப்ப நம்ம அடிக்கடி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நபரா இருக்கபடியா சத்துரு உங்களை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தை தொட முடியாது, உங்க சந்ததியை தொட முடியாது. அடிக்கடி சொல்லணும், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. கிறிஸ்து என்றால் அபிஷேகம். நீங்க கிறிஸ்துன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இயேசுவே உமக்கு நன்றி. சும்மா சாதாரண இல்லைங்க. இந்த நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நாமத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம். நம்ம பயப்படுறோம். நம்ம பிரச்சனையை பார்த்து என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆகையால் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இல்ல, நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இதை நான் நம்புறேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை, அப்ப இங்க பிதாவாகி தேவன் சொல்றாரு. ரோமருக்கு பவுல் எழுதும்போது, இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர், எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன்.
இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பங்களா வீட்டில் ஒரு முதலாளி வந்து நம்ம கையில ஒரு சாவி கொத்த கொடுக்குறாரு. ஒரு சாவி. ஒரு பங்களா வீடுனா நிறைய சாவி இருக்கும் இல்லைங்களா? பங்களா வீடுனா நிறைய சாவி. ஆனா ஒரு சாவியை மட்டும் கொடுத்துட்டு, நீ இந்த வீட்டை நினைஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஐயா என்ன ஒரு சாவியை கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, இந்த ஒரு சாவி இந்த பங்களா இருக்கிற அத்தனை ரூம் அறையும் திறக்கும். அல்லேலூயா, பிரைஸ். அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்றார், இயேசுவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்ப நான் இதை தான் நான் விளக்க போறேன். இயேசு என்பது, ஜீசஸ் என்பது, கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு சீடு, ஒரு விதை. இப்போ தக்காளி விதையை நம்ம தோட்டத்துல போட்டா என்னதான் முளைக்கும்? தக்காளி தான் முளைக்கும். நம்ம தக்காளி விதையை போட்டுட்டு எனக்கு தக்காளியும் முளைக்கும், ஆப்பிளும் வரும், பூசணிக்காவும் வரும், மாம்பழம் வரும்னு யாரா நம்ம நினைப்போமா? ஏன்னா அந்தந்த விதை அதோடைய தன்மை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். ஆனால் நான் இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இயேசு என்ற ஒரு விதையில எல்லா ஆசீர்வாதமும் கடந்து வரும். பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். வித்து என்றால் அங்க ஒரு சீடு, விதை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு. பிசாசு கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று. சிலுவையில நடக்க போகிற காரியத்தை ஆதியாகமம் புத்தகம் 3:15 சொல்லப்படுது. அந்த 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 ஸ்திரீயுடைய வித்து யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது பிசாசுடைய வித்து எப்படி தெரியுமா? பயம், வேதனை, வியாதி, தோல்விகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கும் போது நீங்க யாருடைய விதையை விதைச்சிட்டு இருக்கீங்க? சத்துருடைய. இதை விட்டுட்டு இயேசு என்ற ஒரு விதையை விதைங்க. அல்லேலூயா. அந்த இயேசு என்ற ஒரு விதையில சுகம், நல்வாழ்வு, பலன், வெற்றி எல்லாம். ஏனென்றால் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் சகலம் படைக்கப்பட்டது. அப்போ இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனமும் ஒரு விதையாக நம்ம பார்க்க வேண்டும். அதுல விசேஷமாய் இயேசு என்ற அந்த விதையில, இயேசு கிறிஸ்து என்ற விதையில எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது. பிரைஸ் எல்லாம். இதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இயேசுவே கொடுத்தவ. அப்போ நம்ம என்ன வெளிப்பாடு நமக்கு வேணும்னா, எம்மாவூர் சீசர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் எம்மாவூர் சீசர்கள் துக்கத்தோடு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவரோட என்ன செய்றாங்க? ஜாயின் பண்றாரு. அப்போ அவங்க ஆண்டவரே கேட்கிறாரு, ஏன்பா துக்கமா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்னொன்னா சொல்லி வேத வசனத்து மூலமாய் அவங்களுடைய கண்கள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. அப்பொழுது அவங்களுடைய துக்கம் மாறி அவங்களுடைய இருதயம் அனல் கொண்டு எரிகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை அறிந்து கொள்ளணும்? ஆண்டவரே இயேசுவே, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்ய. கிறிஸ்துவை எப்படி அறியலாம்? வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. அதான் இப்ப நம்ம யாருடைய வம்சம்? அவருடைய வம்சத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அந்த வித்து காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்த. எந்த காலம்? ஆதியாகமம் புத்தகத்துல 1:15 சொல்லப்படும். உன் வித்துக்கும் அவள்னா அங்க யாரு? மரியாளுடைய வித்துல யார் வர போறா? ஜீசஸ். அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் யாரு? மரியாளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும். அல்லேலூயா. அப்ப அந்த விதை இயேசு. அதே பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அபிரகாம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. என்ன பேசியிருக்க ஆண்டவர்? ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன், உன்னை ஆஸ்வதிக்கிறவங்க ஆஸ்வதிப்பேன், உனக்குள் பூமி உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லும் போது சந்ததிகள்னு சொல்லாம உன் சந்ததி, அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்ற நம்ம யாரோட சந்ததியா மாறிட்டோம் தெரியுமா? கிறிஸ்துவின் சந்ததியா மாறிட்டோம். புரிந்தவர்கள் கைகளை தட்டி அல்லேலூயா. நம்முடைய வம்சாவளி யாரு தெரியுமா? இயேசு. அப்படிப்பட்ட வம்சாவளியில் இருக்கிற நம்ம எப்படிங்க தோற்று போவோம்? தோற்று போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க பிரச்சனை மாறும். சாத்தானுடைய தலையை நசுக்கின அந்த சந்ததி தான் கிறிஸ்துவின் சந்ததி. அந்த இயேசு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ இப்ப பாருங்க, இன்னொன்று, இப்ப நீங்க ஒன்னே ஒரு விசுவாசத்துக்கு வரணும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் ஆகியால் எனக்குள் இயேசு இருக்கப்படியால் நான் கவலைப்படாம துதிக்கணும். இப்ப நீங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். Glory to Jesus. இப்போ நம்ம கிறிஸ்துவை இந்த அதிகாரத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் அறிய போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இப்போ நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ இது எப்படி செய்யணும், இது என்ன செய்யணும், ஐயோ தெரியல, எனக்கு சந்தேகம் வருது, எனக்கு குழப்பம் வருது, அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா உன் குழப்பம் நீங்கிரும். இப்ப பாத்தீங்கன்னா 18வது வசனம் 19வது வசனம். ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தா. இப்போ அவனுக்கு ஒரு யோசனை, ஆனா இந்த யோசனை நல்ல யோசனையா இல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில எண்ணங்கள், யுத்தம் எங்க நடக்குது தெரியுமா? சிந்தனையில தான். நீங்க இப்ப இங்க உட்கார்ந்துருக்கும் போது சந்தோஷமா சமாதானமா இருக்கும். அடுத்து வாழ்க்கையில வேலைக்கு போகும்போது வீட்டு காரியங்கள், பல காரியங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. ஆண்டவர் சொல்ல, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா நான் ஜெயித்தேன். அப்ப ஜெயித்தவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார். அப்போ இந்த குழப்பங்கள் வருவது இயற்கை தான். ஒரு நாளைக்கு 10,000க்கு மேற்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கலாம். நம்முடைய பழைய எண்ணங்கள், நிகழ்கால எண்ணங்கள், ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும். இது நடுவில் நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைக்க வைக்க இந்த எண்ணெல்லாம் சரியா போயிடும். இப்ப வாங்க, யோசேப்புக்கு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவனுக்கு யோசனை, ஐயோ என்னடா நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா குழந்தைக்குன்னு சொல்றாங்களே, என்னடா சரி பேசாம நம்ம, அவன் நீதிமான இருக்கப்படினா அவன் என்ன நினைக்கிறான், ரகசியம் அணிஞ்சிடலாம், தள்ளி விடலாம் இந்த யோசனையை. ஆனால் உள்ளே மரியாளுக்குள்ள இருக்கிறது யாருடைய வித்து? கிறிஸ்துவின் வித்து, இயேசு இருக்கிறார். இப்போ அந்த குழப்பம் வந்த உடனே அதை உடனே ஆண்டவர் தேவ தூதன் மூலமா என்ன செய்கிறார்? சரி பண்ணுகிறார். கீழே பாருங்க, வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹல்லேலூயா. இப்ப அவனுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துச்சு, ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணம் சரியாகிவிட்டது. நீங்க பரிசுத்த ஆவியான தீர்க்கதரிசனமா சொல்லலாம். நீ கவலைப்பட்டு இருக்கீங்களா? வேதனையான எண்ணம் இருக்குதா? உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படுற எண்ணம் இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன் மகனே, உனக்குள்ளே நான் இருக்கிறேன் மகளே, உன் எண்ணம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. உடனே யோசேப்புக்கு அந்த எண்ணம் மாறிவிட்டது. இப்ப என் கூட செஞ்சுங்க, எனக்குள் இயேசு இருக்கிறபடியால் எதிர்மறையான எண்ணங்களை நான் ஜெயம் எடுப்பேன், தோல்வியான எண்ணங்களை நான் ஜெயம் எடுப்பேன். எனக்குள் இயேசு இருக்கிறார். உடனே ஆண்டவர் எண்ணங்களை மாற்றி இன்னொரு விதையை போடுறாரு. பாருங்க, என்ன விதையை தான் போடுறான் தேவதூதன். அடுத்த வசனம் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவன் எதை குறித்து சந்தேகப்பட்டானோ அந்த சந்தேகத்தை நினைஞ்சிட்டாங்க, தீர்த்துட்டார். பண்ணிட்டு என்ன விதை போடப்படுகிறது? குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு. அப்ப நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டத்தை மாற்றுகிற ஒரு விதை இருக்கிறது. அது இயேசு, அது இயேசு, அது இயேசு, ஜீசஸ். இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், இந்த ஜீசஸ் என்ற விதைக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதம், நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம்,
நம்முடைய தலைமுறைகளுடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகத்தின் ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளும் இந்த இயேசு என்ற விதைக்குள் இருக்கிறது. பாருங்க, எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்காராம்? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ இயேசு என்ற விதைக்குள்ள, இயேசு என்ற வார்த்தையில, அவருடைய வார்த்தையை நம்ப எல்லா நன்மைகளும், எல்லா கிருபை வரங்களும், எல்லா தயவும் இயேசு என்ற வார்த்தையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிரைஸ் காட். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், எங்கெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தீர்க்கதரிசி, ராஜா. அந்த கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? வெளியே இல்ல, உள்ள இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. அதனாலதான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்களை சில நேரங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க விட்டுருவான் பிசாசு. ஆனா வசனத்தை வாசிக்க விட மாட்டான். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வசனம் வாசிங்கன்னா, பாஸ்டர் தூக்கமா வருது, பாஸ்டர் கொட்டாயா வருது பாஸ்டர். ஏன்னா வசனம் உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? வெளிச்சம் உள்ள போனா இருள் போயிடும். அதனால பாருங்க, இப்போ ஒரே ஒரு சத்தியத்தை ஆவியா நமக்கு உதவி செய்வாராக. அந்த இயேசு என்ற வார்த்தை, கிறிஸ்து என்ற வார்த்தை. அப்ப பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய, எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சகல ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நான் இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுங்க. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் இனி பயப்பட மாட்டேன். கைகளை தட்டி glory to Jesus. நம்ம இந்த செய்திக்கு பிற்பாடு நீங்க அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒரு இன்டர்நேஷனல் ஊழியர், ஒரு வல்லமையான ஒரு ஊழியர் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். அவர் அவருடைய ஆராதனையில் அடிக்கடி ஜீசஸ் அதை சொல்லுவா. அப்படி அநேக சுகமளிக்கிற வல்லம் வெளிப்பட்டு முடவர்களாம் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் அந்த வார்த்தையை பவரை கண்டுபிடிச்சிட்டார். உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்றாங்களா அப்படி ஒன்றும் தலைமை கை வச்சு ஜீசஸ். ஆனா அறியதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசு என்றால் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அபிஷேகிக்கிறவர். ஜீசஸ். கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா உடனே மனைவி மேல என்ன செஞ்சிருங்க? கையை வச்சு ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. கணவர் ரொம்ப சேட்டை பண்றான்னு நீங்க என்ன செஞ்சிருங்க? கையை வச்சு ஜீசஸ். அல்லேலூயா. அவருடைய நாமமே வானோர் பூமியின் கீழானுடைய முழங்காலெல்லாம் முடங்கும். ஆனா அவருடைய பிள்ளையாகிய நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அவர் நாமத்தை ஏன் பயன்படுத்தல நம்ம அறியல. பிரேஸ்லாம். நம்ம ஒரு டிவி வாங்குறோம்னா அந்த டிவி எப்படி யூஸ் பண்றோன்னு ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு புக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம்? படிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்காரு பைபிள்ல. பிரைஸ்லா. உன் வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு திறவுகோல் ஜீசஸ். இயேசு. 3 தடவை சொல்லுமா, இயேசுவே நானே வழி சொல்ல. ஐ அம் தி வே. ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கு, பணம் கஷ்டமா இருக்குது, வியாதியா இருக்கு, குடும்பத்து போராட்டமா இருக்குது. ஆண்டவர் ஐ அம் தி வே. சரிங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும், அது வேணும். நானே வழி. எல்லாத்துக்கும் ஒன்லி ஒரே ஒரு வே, ஜீசஸ். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அப்ப நம்ம கலங்காதீங்க, இயேசுவே நமக்கு வழிங்க. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி இயேசு. இந்த பூமியிலும் நல்வாழ்வு வாழ்வதற்கு ஒரே வழி இயேசு. அப்ப நம்ம அவரை அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். இப்போ இந்த யோசேப்புக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு குழப்பம் வருது, ஒரு சந்தேகம் வருகிறது, டவுட் வருது. உடனே அது நீக்கப்படுகிறது. இயேசு என்றால் பாவத்தை நீக்கி ரட்சிக்க. சொல்லுங்க, இயேசு என் கவலை நீக்கி ரட்சிப்பார், என் வேதனை நீக்கி ரட்சிப்பார்,
என் பிரச்சனை நீக்கி ரட்சிப்பார், என் பயத்தை நீக்கி ரட்சிப்பார். இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுக்கடுத்து பாருங்க 22 பாருங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஏன் நடந்தது? கன்னிகையின் வயிற்றிலே இயேசு ஏன் பிறந்தார்? தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன். இயேசு நமக்குள்ள இருக்கா நம்பிட்டீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். 2 கொரிந்தியர் சொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. எனக்கு வாக்குத்தத்தமே நிறைவேறல பாஸ்டர் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போறீங்களா? நீங்க ஆவியான சொல்ல ப்ராப்பர்ட்டிக்கா சொல்றாரு. இயேசு உனக்குள்ளுக்கா நீ நம்ப ஆரம்பி, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கையிடுவார்கள். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் லாவுட்டு செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் சொன்ன பவுல் பார்த்தீங்க, கண்டுபிடிச்சிட்டார் பார்த்தீங்களா? பவுல் எப்படி பேசுறாருங்க? என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே 1-2 இல்ல, ஏன்னா இந்த விதை, இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா சூழ்நிலையிலும் நான் வெளியே வருவேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். Praise God. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த எனக்குள்ள இயேசு இருக்கிறார், கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள அவர் வல்லவராக இருக்கிறார், உலகத்திற்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் அப்படின்னு நம்பும் போது சில வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். சில வாக்கு தத்தங்கள் இல்லைங்க, நீங்க எதெல்லாம் நம்புறீங்களோ அந்த வாக்கு தத்தங்கள்லாம் படிப்படியாய் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப இந்த தூதன் சொல்லுகிறான், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவை நிறைவேறும்படி என்ன செய்கிறது? நடக்குது. அடுத்த வசனம் பாருங்கள் 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அங்க ஈசாக்க பார்த்து அபிமெலேக்கு சொன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். இங்க நமக்குள்ள யாரு இருக்கா தெரியுமா? God with us, இம்மானுவேல். அல்லேலூயா சொல்லுங்க. இம்மானுவேல் என் கூட இருக்கிறார். யூத ராஜசிங்கம் என் கூட இருக்கிறார். நான் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், நான் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவன். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமின் தாவீதை ஏன் கொண்டு வந்தா தெரியுமா? ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு, தாவீது கிருபைக்கு. அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உனக்கு என்ன செய்வேன்? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா அவருடைய கிருபையால, நம்ம நீதினால அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சுயத்தினாலேயோ நம்ம நல்லவனா இருக்கனால அல்ல, அவர் நல்லவரா இருக்கிறபடியால் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கார்? கழுவி அவருடைய மகளாக மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆபிரகாம் என்பது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 14வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்று நம்ம நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தலைமுறை சாபங்கள் இல்ல நமக்கு நாம் இட்ட சாபங்கள் எல்லா சாபத்தையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முறியடிக்கிறது. அல்லேலூயா. நீங்க அநேக தேவனுடைய பிள்ளைங்க நம்புறாங்க, என் வாழ்க்கையில சாபம் இருக்குது, என் குடும்பத்துல சாபம் இருக்குது, என் தலைமுறையில சாபம் தான் எங்க குடும்பத்துல இப்படி பிரச்சனையை உண்டாக்குது, இந்த மரணங்களை வியாதிய எல்லாத்தையும் கொடுக்குது, நானும் அந்த சாபத்துக்கு கீழே தான் இருக்கிறேன் அப்படி நம்பிட்டு இருக்காங்க. இல்ல. அல்லேலூயா. நீங்க சாபத்துக்கு கீழே இல்ல, நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கீங்க. இப்ப நீங்க யாருடைய வம்சாவளியா வந்துட்டீங்க? கிறிஸ்துவின் சந்ததி. பாருங்க 13 சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. என்னுடைய எல்லா சாபத்துக்கும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுகிறேன், வேதனை வழியில போகும்போது நாமே நம்ம நெஞ்சிரும், சபிச்சிரும். சபிக்கிறது என்ன தெரியுமா? ஏன்டா வாழ்றேன், ஏன் தான் இந்த வாழ்க்கையே வேண்டாம். யோபு தன் பிறந்த நாள் என்ன செஞ்சான்?
சபிச்சு. அல்லேலூயா. அடுத்தவங்க நம்ம சொல்ற சாபம், இல்லை தாய் தகப்பனா வந்த சாபம், இல்லை தலைமுறையா வந்த சாபம், நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க இட்ட சாபமா இருந்தாலும் தலைமுறை சாபமா இருந்தாலும் நீங்க இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க உங்க வலது கருத்தை தலைமை வச்சு சொல்லுங்க. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அந்த சாபத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய தலைமுறை சாபத்திலிருந்து நான் இயேசு கிறிஸ்துவினால் நான் விடுதலையாக்கப்பட்டவன். என்னுடைய எல்லா தாய் தகப்பன் மூலமாகவோ இல்ல மற்ற நபர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ வந்த எல்லா சாபத்திலிருந்தும் நான் மீட்கப்பட்டவன். எனக்கு நானே இட்ட எல்லா வேதனையான சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டவன். இப்பொழுது நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துவிட்டேன். என் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. கைகளை தட்டி ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஆவியான தீர்க்கதரிசனமா சொல்ற, நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, உன் குடும்பம் சபிக்கப்பட்டவன் அல்ல, உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். அப்ப பாருங்க, யார்தான் அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டாரு? இந்த விதை எப்படிப்பட்ட விதைன்னு பாருங்க. இந்த கிறிஸ்துவின் விதை எப்படிப்பட்ட விதைன்னா, இந்த சீடு எப்படிப்பட்டதுன்னா, சிலுவையில நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, வியாதிய, ஏழ்மைய, தரித்திரத்தை எல்லாத்தையும் உள்வாங்கிருச்சு. இந்த விதை உள்வாங்கிட்டு இந்த சந்ததிக்குள் நம்ம வரும்போது சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதம், வியாதிக்கு பதில் சுகம், தோல்விக்கு பதில் வெற்றி. ஏனென்றால் அவர் சபிக்கப்பட்டார் சிலுவையில், அவர் சிலுவையில் சாபமானார். இப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படிதான் வரும்? இயேசு கிறிஸ்துவே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? இப்ப கீழே போட்டிருக்காரு, பவுல் எழுதுறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதனாலதான் வரும் நமக்கு ஆசீர்வாதம்? நம்ம நல்லவனா இருந்தனால அல்ல, நம்ம ஏதோ உபவாசம் போட்டனால அல்ல. கண்டிப்பா உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், நல்லது. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் அவர் நம்ம சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். அப்ப அந்த கிறிஸ்து என்ற அந்த விதையில தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப ஆண்டவரை இயேசுவை அறிகிற அந்த வெளிச்சம், அப்ப இந்த வெளிச்சத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்று அறிஞ்சுக்கணும், நான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. என்னோட வம்சம் நான் ஐயோ எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, என் குடும்பமே அப்படிதான், அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டி. இப்ப நீங்க கிறிஸ்துவின் சந்ததி, நீங்க யூதா கோத்திரம், உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக ஆண்டவர் மாத்திட்டார். எப்படிதான் மாத்தினாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதி, நம்மளாம் யாரு? புறஜாதி நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. கைகளை தட்டி glory to Jesus, glory to Jesus. இப்போ தேவதூதன் சொல்றான், இம்மானுவேல். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? இம்மானுவேல். சொல்லுங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க, இம்மானுவேல். என்னோடு கூட இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். God with us. தேவன் எப்போதும் என் கூட இருக்கிறார். அவர் என்னோடு, அவருடைய பேர் என்ன? இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து என் கூடயே இருக்கிறார், என் குடும்பத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்திலே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் நம்ம இயேசுக்குள்ள நம்ம வரும்போது நம்மையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததியை அவருடைய சந்ததியாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இரண்டாவது, அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தபடியால், யூதா என்றால் கர்த்தரை துதி. அப்போ நம்ம இயேசு எனக்குள்ள இருக்கணும், நீங்க கவலைப்படுறதை விடணும். அல்லேலூயா. கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்க சொல்லணும், நான் துதிக்க போறேன். இந்த யூதா கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? இது புகழப்படுவாய், என் வாழ்க்கை அநேகரால் நான் புகழப்படுவேன். பிரைஸ் லார்ட். இந்த கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? இது எதிரியை மேற்கொள்கிற கோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? இது பாலசிங்கம். சிங்கம் உள்ள இருக்குதுங்க,
அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கம் எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். கிழட்டு சிங்கம் இல்ல, பால சிங்கம். அது மாத்திரம் இல்ல, சமாதான கர்த்தர். உங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள் வருதா, நீங்க சொல்லணும் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஜீசஸ். இதை சொல்லிட்டே இருங்க. நான் அநேக முறை இந்த வார்த்தையை சொல்லி நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஜீசஸ் சொல்லுங்க. எத்தனையோ முறை சொல்லும் போது தேவ பிரசன்னம் இறங்கும். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிப்போமா, க்ளோரி டு ஜீசஸ், ஜீசஸ். ஒரு எத்தனை முறை நான் நீங்க பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட இயேசு என்று சொல்லி பாருங்க, கிறிஸ்து என்று சொல்லி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஜீசஸ் நேம், க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அந்த அறிவின் வெளிச்சத்தால் நீங்கள் நிரப்புங்க. இயேசுவை குறித்து யார் தான் போதிப்பார்? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் வரும்போதெல்லாம் இயேசுவையே உயர்த்துவார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை குறித்தே இல்லாமல் வேற எதை குறித்து நான் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொல்றார். நம்ம எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேண்டுமா? நீங்கள் ஒரு ஆயுதத்தை எடுங்கள், ஒரு விதையை எடுங்கள். அந்த விதையின் பெயர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு என்று சொல்லும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். ஜீசஸ், ஜீசஸ். வியாதி இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இயேசு என்றால் விடுவிக்கிறவர். அந்த வியாதி கஷ்டத்திலிருந்து, அந்த வியாதியின் பலவீனத்திலிருந்து, அந்த வியாதியால் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீர் போராட்டத்திலிருந்து இப்பொழுது நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு சரீரத்துக்கிற எல்லா வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். Dora baraba shada raba reka labo o reka laudo raba rebe labo ma rebe shada rabo bala bala. Jesus Christ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்திலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றேங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஆண்டவர், நீ வார்த்தை இயேசு இயேசு என்று சொல்ல சொல்ல அவருடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் கடனையும் பயத்தில் நீக்கி அவர் ரட்சிப்பார், ரட்சிப்பார். ஜீசஸ் நேம், glory to Jesus, glory to Jesus Christ, Jesus Christ, Jesus Christ. ஓ ரபா ஷக்கல பல பல. ஜீசஸ் சொல்லிட்டு இருங்க. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு விடுதலையின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறது, உங்க குடும்பத்துல கடந்து வருகிறது, உங்களுடைய பிசினஸ்ல கடந்து வருகிறது. ஓ, நீங்க படிக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கை நீ வெற்றியை நீங்க காண்பீங்க. இப்போ விடுதலையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ரபா ரபா ஷக்கல பல பல. Thank you Holy Spirit. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும். இயேசுவே, 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 இயேசுவே. பாருங்க, ஒரு குருடன் இருந்தான். அவன் கேள்விப்பட்டான் இயேசு அப்புறம் போயிட்டு இருக்காருன்னு. ஏன் இந்த கூட்டம்? அநேகர் சொன்னாங்க இயேசு தாவீதின் குமாரன் போயிட்டு இருக்காரு. உடனே அந்த குருடன் ஒரு தீர்மானம் பண்ணான், இன்னைக்கு விடக்கூடாது. தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பாடு போட்டான். இந்த சத்தம் இயேசுவை நிறுத்தியதுங்க. இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம இன்று முதல் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என்னை விடுவீங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதிச்சதுக்கா நன்றி, இயேசுவே எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, எனக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது இந்த குருடனின் சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். சீசரை பார்த்து இயேசு சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வாருங்க. அவன் எந்த நாமத்தை படிச்சான் தெரியுமா? ஜீசஸ். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இனி நான் இருளான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு இருக்கிறார். இன்னைக்கு ஆவியான தீர்க்கதரிசனமா சொல்றார், நீ துக்கத்தோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெற்றியாக, ஆசீர்வாதமாக, சுகமாக, மேன்மையாக உன்னால வாழ முடியும். காரணம் இயேசு இருக்கிறார். ஜீசஸ். ஓலா பாராபா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்குதுங்க. Glory to Jesus. எதை குறித்து நீங்க கவலைப்பட, உங்ககிட்ட ஒரு சீடு, ஒரு விதை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
அப்போ உடனே ஆண்டவர் அந்த கூட்டனை பார்த்து கேட்டா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நான் பார்வை அடையணும். உடனே ஆண்டவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் இயேசுவுக்கு பின்னாடி போனான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன ஜெபத்தை நீங்க இப்போ இந்த இடத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க இயேசுவே என்று கேளுங்கள். என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி இந்த குருடன் சுகத்தை பெற்றுக்கொண்டது போல இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜெப குறிப்பா இருந்தாலும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை விடுவீங்க, இயேசுவே எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்குள்ள வாங்க இயேசுவே. மாராபா ராகா ஷாகா லோ லாதா ராபு மாராபா ரெபே லபு ஷாதா ராபா ரெக்கா லபா ரபா லபா லா. இயேசுவின் நாமத்தால ஒரு விடுதலையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. சாத்தானுடைய தலையை நசுக்கினவர், ஓ உங்களை சுகமாக்குற இயேசு. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில துக்கங்கள் சந்தோஷமா மாறும், உங்க பிரச்சனை நீங்கும். இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்றேன். ஓ ஹalleluya. Glory to Jesus' name. Glory to Jesus' name. Oh, Jesus' name. Hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசு என்ற விதையில எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆகையால தான் பவுல் சொல்கிறார், இயேசுவையே கொடுத்தவர் மற்ற எல்லா, அப்ப சொல்லுங்க, எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இதை நான் கண்டுபிடிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹalleluya, ஜீசஸ் கிறிஸ்ட். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான சத்தியத்தை எங்களுக்கு இன்னும் வெளிச்சத்தை தாங்கப்பா. இந்த சத்தியம் எங்களுக்குள்ளாக, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளாக இந்த சத்தியம் வெளிப்படட்டும். இந்த சத்தியம் கிறிஸ்துவே, கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை திறப்பேறாங்க. இன்று முதல் இந்த விடுதலை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்ய ஆண்டவரே. நீ இம்மானுவேல், நீ யூத ராஜ சிங்கம் அப்பா. நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். நாங்கள் கர்த்தரை துதிக்க போறோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வருடத்துக்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நீ நல்லவர். ஹோலி ஸ்பிரிட், நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி glory to Jesus, glory to Jesus. ஜீசஸ், நீங்க எங்க வாழ்க்கையில் வெளிப்பட போதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.